கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரும் நித்திய ஜீவன் உண்டு என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா அது எப்பேற்பட்டதா இருக்கும் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இன்றைய தினம் தேவன் உங்களை அழைக்கிறார். இதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லப்படுகிறது. அதை செய்தால், இதை செஞ்சோம்னா நம்மளுக்கு நித்திய தீர்ப்பு உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. அதாவது ரட்சிப்பு ஒன்று தான் இலவசமாக கிடைக்கிறது நமக்கு. அந்த ரட்சிப்பு மூலமாக தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. இதன் மூலமாக தான் ஒவ்வொன்றா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம என்ன நுழைய முடியும். அப்போ இதில் முதல் அது என்ன சொல்றாரு பாருங்க, என் வசனத்தை கேட்கணும். அப்போ தேவ வசனத்தை கேட்க வேண்டும். தேவ வசனம் எங்கே இருக்கு? வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் மூலமாக நம்ம கேட்குறோம், டிவி மூலமாக கேட்குறோம், ஊழியக்காரங்க நடக்கிற மெசேஜ் மீட்டிங்ஸ் மூலமாக போய் கேட்குறோம், ஆலயங்களை உட்காந்து தேவ வசனங்களை கேட்கிறோம், வேத வசனங்களை கேட்கிறோம். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? வேத வசனங்களை, தேவ வசனங்களை கேட்க வேண்டும். அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்கிறதோடு விட்டு விடக்கூடாது. அதை விசுவாசிக்க வேண்டும். இருதய பலகையில எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த லெவலுக்கு நம்ம போகணும். நம்ம இருதயத்தை விட்டு இந்த வசனங்கள் என்றைக்கும் நீங்கக்கூடாது. கேட்டதோட ரைட்டு, இன்னைக்கு கேட்டோம் நாளைக்கு போயிட்டோம் அப்படின்னு போய்விடக்கூடாது. அந்த வசனங்களை நம்ம தியானிக்க வேண்டும். அந்த வசனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் வசனம் ஒவ்வொரு விதமாக பேசும். அப்போ அந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது, நமக்கு என்ன சொல்லுகிறது, வசனத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம், இந்த வசனத்தின் மூலம் என்ன, இதன் மூலமாக நம்ம எப்படி தேவனை அறிந்து கொள்வது அப்படின்றது நம்ம அந்த வசனத்தை தியானித்து கொண்டு, அந்த வசனத்தை கேட்டு, அந்த வசனத்தின்படி நடந்து, அந்த வசனத்தை கை கொள்ளும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் ஏதோ சரி வாப்பா உன்னை போறேன் அப்படின்லாம் கிடையாது. நம்மளை இறுதி வரை கரம் பிடித்து நடத்த வல்ல தேவன் ஏதோ ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டுட்டு சரிப்பா போங்க அப்படின்னு விட்டு போற தேவன் கிடையாது. மரண பரியந்தம் மட்டும் கிடையாது, மறுவாழ்வாகிய நித்திய ஜீவன் அன்றும் நம்மளை கரம் பிடித்து நடத்த வல்லவர். நம்மளோட அழைப்பின் நோக்கமே அதான், படைப்பின் நோக்கமே அதான். நம்ம பரலோகத்தில் தேவனை தரிசிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட நேரம் என்னன்னா, நம்மளை தயார்படுத்தும் ஒரு காலம். நம்ம மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருப்பது, நம்ம தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டு, அவர் திட்டத்தை புரிந்து கொண்டு, நம்ம அழைப்பின் நோக்கத்தை தெரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவதற்காக நம்ம இங்க மனிதனாக படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நம்ம எல்லாத்துக்குமே நித்திய ஜீவன் உண்டு. படைக்கப்பட்ட அனைவருக்குமே நித்திய ஜீவன் உண்டு. ஆனா அதுல வழி விலகி போறவங்க உண்டு. இஸ்ரேல் மக்கள்ல இருந்து, எகிப்துல இருந்து தேவன் வெளியே கூட்டு வந்தாரு. ஆனா பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, அதை கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, நடுவில் நாங்க எகிப்துல அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், அவ்வளோ சமாதானமா இருந்தோம், அவ்வளோ நல்ல விருப்பப்பட்ட சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு திரும்பி போனவங்களையும் பைபிள்ல பார்க்குறோம். அவங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கல. இஸ்ரேல் வழி நடத்தி வந்தவங்களுமே பாதி பேர் அவிசுவாசத்தினால விழுந்து போனாங்க. ஆனா விசுவாசத்தின் ஆவியோட தேவன் எனக்காக வைத்திருக்கிற வசனத்தை நான் கேட்பேன், அந்த வசனத்தை விசுவாசிப்பேன், அந்த வசனத்தை கை கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கும் பொழுது தேவன் சொல்லும் நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்ப இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நம்ம ஒரு முடிவெடுப்போம். இன்றைய தினத்திலிருந்து நான் தேவ வசனத்தை, என் வசனம்னா என்ன, தேவனுடைய வசனம் பைபிள், அந்த வசனத்தை நான் கேட்பேன். அந்த வசனத்தை கேட்டு அதை கேட்பது மட்டும் இல்லாமல் அதை விசுவாசித்து அதை கை கொள்ளுவேன், அதன்படி நடப்பேன். அந்த வசனம் எனக்கு என்ன சொல்கிறது, தினமும் வேதத்தின் மூலமாக தேவன் உங்களுடன் பேசுவார், தினமும் வசனங்கள் மூலமாக உங்களுடன் பேசுவார். அதை கேட்டு அதன் பற்றி கொண்டு அந்த உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி புரிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். எதுக்காக? நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதற்காக. தேவன் கொடுக்கும் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை பெறுவதற்காக நாம் ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உம்மது வசனத்தை கேட்டு அதைப்படி நடந்து அதை புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அந்த விசுவாசத்திலே நாங்கள் பெருகி வளர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள
எங்களுக்கு உதவுவதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. நித்திய ஜீவன் 9 வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே, அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் 9 பாதப்படையிலே சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நிர்மூலமாகி தரப்பனே நிறைவின் ஆவியால் அவர்கள் குடும்பம் நிரம்பி ஒளியும் பாத்திரமாக அந்த குடும்பங்களை நீர் மாற்றுவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாபனே அந்த குடும்பத்தில் உள்ள பற்றாக்குறைகளை நான் நிறைவாக்குவேன் என்று நீ சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.